எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 166க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 166க்கான காணொளி. முதல் கேள்வி, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகளுள் ஒன்றாக பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று இல்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சேமிப்பு முறை. அடுத்தது, இந்திய அரசு வழங்கிய நவரத்னா என்ற தகுதியை பெறாத பொதுத்துறை நிறுவனம் கீழ்காண்பவைகளுள் எது? இதுக்கு சரியான விடை HMT. மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலை கீழ்கண்ட எந்த இயல்பு உடையது? மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலை கீழ்கண்ட எந்த இயல்பு உடையது? இதுக்கு சரியான விடை அதிக பிறப்பு வீதமும் குறையும் இறப்பு வீதமும். மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கத்தின் இரண்டு கூறுகள் யாவை? மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கத்தின் இரண்டு கூறுகள் மொத்த உள்நாட்டு சேமிப்புகள் மற்றும் மூலதன உள்வரவுகள் மற்றும் மொத்த உள்நாட்டு நிலையான மூலதன அமைப்பு மற்றும் இருப்பு மாற்றுதல். அடுத்தது, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது ஹசாரி அறிக்கை. இது பார்த்தீங்கன்னா தொழில் சட்டம் 1951 படி தொழில் உரிம செயல்பாட்டினை மதிப்பிடுதல். அடுத்தது, சுரிமல் குழு இந்தியாவில் உரிமம் முறையினை ஆய்வு செய்தல். ரங்கராஜன் குழு 1993. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு விற்பனை நாயக் குழு 1991. சிறு தொழிலகங்களுக்கு காலம் தவறிய பற்றாக்குறையான கடன்களால் ஏற்படும் பிரச்சனைகள். அடுத்தது, ஆறாவது கேள்வி. இதுவும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நிதி ஆணையம் 280 இந்திய அரசியலமைப்பு சரத்துகள் கொடுத்திருக்கிறாங்க. மத்திய பொதுப்பணி தேர்வாணையம் 315. தேர்தல் ஆணையம் 324. இந்தியாவில் தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர் 148. அடுத்தது, ஏழாவது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் 338வது சரத்து கீழ்கண்ட எந்த அமைப்பினை ஏற்படுத்த கோருகிறது? இதுக்கு சரியான விடை தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம். அடுத்தது, கீழ்கண்ட எந்த கூற்று உண்மையானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அருணாச்சல பிரதேசம் 2 பாராளுமன்ற தொகுதிகளை பெற்றுள்ளது. அடுத்தது, இந்தியாவில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1772. தகவல் உரிமை சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த ஆண்டு? இதுக்கு சரியான விடை 12 அக்டோபர் 2005. மாநில சட்டப்பேரவையின் சபாநாயகர் மாநில சட்டப்பேரவையின் சபாநாயகர் சட்டப்பேரவையினால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்தியாவின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தோற்றுவித்தவர் இந்தியாவின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தோற்றுவித்தவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. விதி 75 படி யாருக்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது? இதுக்கு சரியான விடை லோக்சபா. எப்போது 73வது சட்ட திருத்தம் என்று அறியப்பட்ட 1992ஆம் ஆண்டு
அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஏப்ரல் 24, 1993. அடுத்தது, பின்வரும் சிந்தனையாளர்களில் எவர் ஒருவர் இந்திய அரசியலமைப்பை அதீத கூட்டாட்சி தன்மையுடையது என கூறினார்? இதுக்கு சரியான விடை பால் ஆப்பிள் பை. அடுத்தது, குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த விதியின்படி ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம்? குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த விதியின்படி ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம்? இதுக்கு சரியான விடை 201. அடுத்து 17வது கேள்வி, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பதவி காலத்தில் இருக்கும்போது அவரை நீக்குவதற்கு பாராளுமன்றத்தில் 2 கீழ், அதாவது 3/2 பங்கு பெரும்பான்மையினரால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் நீக்கப்படலாம். அடுத்தது, தீன் தயாள் உபாத்யாய கிராம ஜோதி யோஜனா இந்தியாவில் எதற்காக தொடங்கப்பட்டது? சரியான விடை கிராம மேம்பாடு. எந்த ஆண்டு HIV மற்றும் எய்ட்ஸ் மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 2017. அடுத்தது, 100% ஆதார் அட்டையினை வழங்கிய மாநிலம் தெலுங்கானா. எந்த மொழி முதலில் செம்மொழியாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது? தமிழ் மொழி. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல வருடம் பார்த்தீங்கன்னா 2004. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005. முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ். அடுத்தது, தோலினுள் டேஸை செலுத்தி பழைய செல்களை புதுப்பிக்கலாம். இதுக்கு சரியான விடை நானோ சிப். அடுத்தது, நிலவில் தன் கொடியை நாட்டிய முதல் 4 நாடுகள். நிலவில் தன் கொடியை நாட்டிய முதல் 4 நாடுகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா. அடுத்தது, இராணுவ கொள்கையிலிருந்து நீவீர் பயில்வது யாது என்ற நூலை எழுதியவர்? வீரேந்தர் கபூர். இந்த காணொளியின் கடைசி கேள்வி, சர்வதேச யோகா தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும்? இதுக்கு சரியான விடை ஜூன் 21. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 166க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNPSC ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 166க்கான காணொளியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.